வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் 19ஆவதா பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தாங்க. 1 கப் அளவு கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீல சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டை வந்து தோலோடு கொஞ்சமாக நச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்தில் முதல்ல மாவை நல்லா பிசைஞ்சு கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது. நம்ம இப்படி உதுத்தோன்னா உதுற அளவுக்கு இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி உதுத்து போடுங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சுருக்காம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுறீங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் கீரை சேர்த்து கீரை பக்கோடா கூட பண்ணலாங்க. அது எப்படி பண்ணுறது நான் இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள். நம்ம 1 கிண்ண அளவு கடலை மாவு எடுத்தோம். அதுக்கு இவ்வளவு பக்கோடா கிடச்சிருக்கு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா மொறுமொறுப்பான சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.